ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 13ஆம் தேதி வந்து பௌர்ணமிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில எந்த மாதிரியான விரதமும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு ஆருத்ரா பத்தியும் ஷார்ட்டா ஒரு தொகுப்பை வந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்பவே விசேஷமானதா தாங்க இருக்குது. அதிலும் குறிப்பா இந்த மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. ஏன்னா இந்த டைம் வந்து நம்மளுக்கு பௌர்ணமியில ஆருத்ரா தரிசனமும் கூடவே போகி பண்டிகையும் அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பா இந்த டைம் வந்து திங்கட்கிழமையில வருது. அதனால இது வந்து சோமவார பௌர்ணமி அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா திங்கட்கிழமை வந்து சிவனுக்கு உரிய நாளா தாங்க சொல்லப்படுது. அன்னைக்கு வந்து பௌர்ணமி, ஆருத்ரா, போகி பண்டிகை இப்படின்னு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியா தான் இது நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த வருஷத்தோட முதல் பௌர்ணமியே ரொம்பவே அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பௌர்ணமியில கிட்டத்தட்ட 108 வகைகள் இருப்பதாகவும் அதோட தன்மைக்கேற்பதான் பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கு அப்படின்னு நம்மோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாளானது பகல்ல தொடங்கி இரவுல முடியறதாகவும், பாதி பகல் பாதி இரவா அமையுங்க, அப்படி இல்லைன்னா இரவுல தொடங்கி பகல்ல முடியும் இப்படின்னு பல வகையா இருக்குதுங்க. இந்த சமயத்துல பல்வேறு நாளுமே இந்த பௌர்ணமி தினத்துல தான் நடக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு ஜனவரி 13ஆம் தேதி முழு பௌர்ணமியா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமி வந்து சிவனுக்குனே உரிய பௌர்ணமியா தாங்க இது அமைஞ்சிருக்குது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சிவபெருமான கிரிவலம் வந்தாங்க ஞாபகத்துக்கு வரும். பௌர்ணமி திதி ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்குமே மக்கள் வந்து கிரிவலம் போய்கிட்டு தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில கிரிவலம் போறவங்களோட கஷ்டம், கடன், துன்பம், தீரா நோய், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இப்படின்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சு தாங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு எல்லாருமே கிரிவல பாதையில நடைபாதையா நடக்கிறாங்க. அதுவும் இந்த பௌர்ணமி திதியில நடைபாதையா நடக்கிறது தான் ரொம்பவே விசேஷமானதா இருக்குதுங்க. இப்படி போய் நாம ஈசனை தரிசித்தோம் அப்படின்னா நாம நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிவல பாதையில ஏறக்குறைய 99 கோயில்கள் இருக்குதாங்க. அது மட்டும் இல்லாம ஆசிரமம், தீர்த்த குளம், முருகர், அம்பாள், விநாயகர், சிவன் இப்படின்னு நிறைய கோயில்கள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிவலிங்கமும் இங்க அமைஞ்சிருக்குதுங்க. இதை வந்து அஷ்டலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டலிங்கத்தை வழிபட்டு நடைபாதை கிரிவலம் போனா நமக்கு வந்து நாம நினைச்ச எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதனால தான் பௌர்ணமி தினத்துல வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து நடைபாதையாவே கிரிவலம் போறாங்க. சிவனை நினைச்சுக்கிட்டே தாங்க கிரிவலம் போவாங்க. இந்த கிரிவலத்துல உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து கூட மக்கள் வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய ஃபாரினர்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போறாங்க. இது வந்து சித்தர்களோட வாழ்விடம் அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி நம்ம கிரிவலம் போறதுனால சிவபெருமானோட அருள் மட்டும் இல்லாம சித்தர்களோட அருள் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. பௌர்ணமி என்பது வந்து முழு நிலவு வானத்துல பிரகாசமாய் தோன்றக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இது. இந்த நாள்ல வந்து நல்ல அதிர்வலைகள்லாம் ஏற்படும். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாள்ல வந்து தேவி வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தீய சக்தியிடம் இருந்து வந்து நம்ம காத்துக்கலாங்க. அம்மன் கோவிலுக்கு போய் பௌர்ணமி நாள்ல வழிபாடு செய்யறது மூலியமா இது வரைக்குமே நம்ம வாழ்க்கையில பட்ட எல்லா கஷ்டமுமே விலகிடுங்க. அதே மாதிரி வீட்டுல கூட நம்ம விளக்கேத்தி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கூட வழிபாடு செய்யலாங்க. இப்படி செஞ்சோம்னா நமக்கு வீடு, மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான செல்வம்லாம் உருவாகுங்க. ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல வந்து குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைச்சி சக்கரை பொங்கல் வந்து நெய்வேதியமா செஞ்சு படைச்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாங்க. அதுவுமே ரொம்பவே நல்லது தான். யாரெல்லாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே உங்களோட குலதெய்வம் பேர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. குலதெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாங்க. ஒரு வருஷத்துல நடராஜருக்கு வந்து நடக்கக்கூடிய முக்கியமான 6 அபிஷேகத்துல ஒண்ணு தாங்க இந்த ஆருத்ரா. அதிலும் குறிப்பா சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகத்துல ஒரு முக்கியமான இடத்தை தாங்க இந்த ஆருத்ரா வந்து பிடிச்சிருக்குது. இந்த நாள்ல நடராஜருக்கு முதல் நாள் வந்து அபிஷேகம் செய்யப்பட்டு தேரோட்டமும் நடக்குதுங்க. அடுத்த நாளா தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழாவும் நடத்தப்படுது. இந்த திருவிழா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாள் வந்து சிதம்பரத்துல ரொம்பவே திருவிழாவா நடத்தப்படுதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சா சிதம்பரம் போய் திருவிழாவை பார்த்துட்டு வாங்க. இந்த தேரை வந்து வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்காகவே மக்கள் வந்து பலாயிரக்கணக்கான பேர் வந்து அன்னைக்கு சிதம்பரம் வந்துட்டு
போறாங்க. 27 நட்சத்திரத்துல சிவபெருமானுக்குன்னு உரிய நட்சத்திரமா தாங்க இந்த திருவாதிரை வந்து சொல்லப்படுது. தமிழ் மொழியில திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க இது வடமொழியில வந்து ஆருத்ரா அப்படின்னும் சொல்றாங்க. இதை வந்து நாம ஆருத்ரா தரிசனம் இல்லைன்னா ஆதிரை திருநாள் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் அப்படின்னு சங்க இலக்கியத்துல வந்து சிவபெருமானை பத்தி சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்குதுங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆருத்ரா வந்து எல்லா சிவன் கோயிலுமே நடக்குங்க. அதிலும் குறிப்பா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தான் ரொம்பவே சிறப்பா நடக்க போகுது. இந்த நாள்ல சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமா களிதாங்க செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம மாங்கல்ய நோம்பும் நடத்தப்படுதுங்க. சுமங்கலி பெண்கள் வந்து அவங்களோட கணவன் தீர்க்க ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விரதமா தாங்க இது அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு முழுசா சாப்பிடாம விரதம் இருந்து புதுசா தாலி சரடு வந்து மாத்திக்கலாங்க. அன்னைக்கு 21 வகையான காய்கறிகளை சேர்த்து கூட உணவு செய்யலாங்க. அது மட்டும் இல்லாம பலகாரங்களும் 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்து வச்சு வழிபாடு செய்யலாம். சரியா 6 மணிக்கு விளக்கேத்துற நேரத்துல வந்து நாம சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு படையிலிட்டு வழிபாடு செய்யலாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப பாக்கலாங்க. இந்த மாசம் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து உங்களோட அறிவு திறமை, பேச்சு திறமை இது எல்லாமே அதிகமாகுங்க. உங்களோட பேச்சு வந்து ரொம்பவே இனிமையா இருக்கும். மத்தவங்க வந்து கவர்ற வகையில தாங்க இருக்க போகுது. எங்கேயாவது வெளியில போனீங்கன்னா ஏதாவது டேஸ்டியான ஃபுட்டை வந்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சாமர்த்தியமான காரியங்கள் எல்லாமே நீங்க செஞ்சு வெற்றி அடைவீங்க இந்த மாதத்துல. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். தொழிலை வந்து விரிவாக்கம் செய்கிறீங்கன்னா அதை கூட இப்போ செய்யலாங்க. அதுக்கும் இது நல்ல நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி தொழில் வியாபாரம் ஏதாவது தொடங்குறதுக்கு புதிய இடத்தெல்லாம் பார்ப்பீங்க. இல்லை அதை வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குதுங்க. பண ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க கிடைக்க போகுது. பணத்தை பற்றி இந்த மாதம் எந்த ஒரு கவலையுமே இல்லைங்க. பணம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது. எல்லா வகையில் இருந்துமே இந்த டைம் வந்து உங்களுக்கு பணம் கிடைக்குங்க. அதனால் அதை வந்து எதுலையாவது முதலீடு செய்யுங்க. இல்லைன்னா ஜுவல்ஸு, லேண்டு, வண்டி வாகனம் இது மாதிரிலாம் கூட வாங்கி வைக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையும் முழுசாக தீரப்போகுதுங்க. கடன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் சீக்கிரமாகவே அடைச்சி முடிச்சிடுவீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட செயல்திறமை வந்து அதிகமாக இருக்குங்க. இது நாள் வரைக்கும் இருந்த மந்தத்தன்மை எல்லாமே நீங்கிட்டு இந்த டைம் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க போகிறீங்க. அதனாலேயே உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது. ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதனாலேயே வேலை விஷயமா நீங்கள் வெளியில் கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குங்க. டிராவல்ஸ் வந்து நிறையவே பண்ண வேண்டியதாக இருக்கும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்னதாக சண்டையெல்லாம் வரலாங்க. நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஆனால் அது எல்லாமே நீங்கள் நினச்சிங்கன்னா சரி செஞ்சுடலாங்க. ஏதாவது பிரச்சனைனா மனம் விட்டு பேசுங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அப்படி இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய ரிலீஃபே உங்களை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அதனால பிரச்சனை இல்லாமல் ரொம்பவே சுமூகமாக இருக்கலாம். குழந்தைகளோட உணவு கூட உங்களுக்கு நல்லா தாங்க இருக்க போகுது. வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வைப்பீங்க. இந்த மாதத்தில் வருமானம் வந்து உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்க போகுது. ரிலேட்டிவ்ஸ் வருகை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இந்த டைமு. அதாவது வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பீங்க. அதனால தான். அதுவே இந்த ரிஷபராசிக்காரங்க பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட அறிவுத்திறமை வந்து ரொம்பவே அதிகமாகுங்க. உங்களோட இனிமையான வார்த்தை பேச்சால எல்லா சிக்கலான முடிவுக்குமே எளிதாக தீர்வு காண்பீங்க. வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட நல்லா தாங்க இருக்குது. ரொம்பவே ஸ்மூத்தாக லைஃப் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து பணம் அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு இது மாதிரிலாம் வாங்கி கூட சந்தோஷம் அடைவீங்க. கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா பண வரத்து வந்து அதிகமாக இருக்குங்க. ஆனால் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா செய்யறது நல்லதுங்க. ஏதாவது அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் பார்த்து இருங்க. நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. அது எல்லாமே பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து முன்னேறுங்க. அரசியல்வாதியாக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இந்த டைம் நல்லா தாங்க இருக்குது. வீண் அலைச்சல் இருந்தாலுமே கூட அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான காரியத்தை முடிக்கிறதுக்கான அலைச்சலாக தாங்க அமைஞ்சிருக்கும். வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வந்து சேருங்க. இதுவே ரிஷபராசிக்காரங்க மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குவீங்க. டீச்சர்ஸ் கிட்ட வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வந்து நீங்கள் என்ன ஒரு படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிளானை எல்லாம் இப்பயே போட்டு வைப்பீங்க. கூடவே வெளிநாட்டில் போய் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல டைமாக தாங்க அமைஞ்சிருக்குது. விசா வந்து கிடைக்கலாம். அதனால வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். ஏற்கனவே ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகலாம். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது தொந்தரவுலாம் வரலாங்க. சின்னதாக தாங்க வரும். சளி, காய்ச்சல் இது மாதிரி தான். அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னாவே சரியாகிடுங்க. திருமண வயதில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அதிகமாகவே இருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு எல்லாமே நல்லா தாங்க அமைய போகுது. எந்த ஒரு குறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. பரிகாரம் நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லது
நடக்கும். அதிர்ஷ்ட கிழமையா வளர்பிறையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை இதெல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.